Hi friends, Bhagavad Gita chapter 6 slogam 47. Yogina mapi sarvesham madgate nantarat mana shraddhavan bhajate yomam same yuktadamo mataha. அனைத்து யோகிகளிலும் மனதை முழுமையாக எனது மீதான பக்தியிலே செலுத்தி ஆழ்ந்த நம்பிக்கையோடு என்னை பூஜிக்கும் யோகி எனக்கு மிக அருகில் உள்ளவன், மிக உயர்ந்த யோகி என நான் கருதுகிறேன். யோகா என்பது ஒருவரின் மனதை கடவுளுடன் ஒன்றிணைக்கும் பயிற்சி. உண்மையான யோகா என்பது பக்தியோடு கடவுளை வழிபடுவதாக இருக்க வேண்டும். இந்த ஸ்லோகத்துடைய பர்பஸ் என்னன்னா, யோகா, தியானம், ஞானம் ஆகியவை எல்லாம் உயர்ந்தவை. ஆனால் பக்தியோடு கடவுளை அன்புடன் சேவிப்பது அவற்றில் மேலானது. இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு காலத்தில் ஒரு பெரிய யோகி தியானத்தில் முழுமையாக தோன்றி எந்த வெறுமையும் இன்றி இருப்பவர். அதே சமயம் ஒரு விவசாயியும் இருந்தான். அவன் காலையில் எழுந்ததும் ஹே கிருஷ்ணா என்று சொல்லுவான். இரவில் தூங்குவதற்கு முன் நீயே எனக்கு துணை கிருஷ்ணா என்று கூறுவான். ஒரு நாள் யோகி கிருஷ்ணரிடம் கேட்டார், பிரபு, யார் மிக பெரிய பக்தன், நானா இல்ல அந்த விவசாயியா? கிருஷ்ணர் ஒரு சிறிய சோதனையை இருவருக்கும் கொடுத்தார். இந்த எண்ணெய் நிரப்பிய பாத்திரத்தை இங்கு கொண்டு வா, ஆனால் ஒரு கோலத்திலும் வெளியே சிந்தக்கூடாது. யோகி அதனை கவனமாக எடுத்து சென்றார். அதற்காக மனதில் கிருஷ்ணரை கூட நினைக்கவில்லை. பின் கிருஷ்ணர் விவசாயியையும் அதே போல் அனுப்பினார். பிறகு எப்படி இருந்தது என்று கிருஷ்ணர் இருவரிடத்தும் கேட்டார். விவசாயி, அரிய அனுபவம் கிருஷ்ணா, நான் வழியெல்லாம் உன்னையே நினைத்து வந்தேன். என்னை நடத்தும்படி மனதிலே கோரிக்கையாதான் இருந்தது. கிருஷ்ணர் யோகியிடம் சொன்னார், நீ என்னைக்கு மட்டும் கவலை வைத்தாய், ஆனால் அவன் சோதனையிலும் என்னை நினைத்தான். இந்த ஸ்லோகத்துக்குரிய மோரல் என்னன்னா, யோகத்தில் உயர்ந்தவன் பக்தியுடன் உள்ளவன், மனதில் இறைவனை கொண்டவன் யோகிகளில் சிறந்தவன். இந்த ஸ்லோகத்துல ப்ரொனன்சியேஷன் ஏதாவது தவறு செஞ்சிருந்தா பெரிய மனசு வச்சு மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ.